வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷிமா கார்த்திகேயன். இந்த வீடியோவில் வைட்டமின் டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சராசரியாக ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 600லேருந்து 800 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வைட்டமின் டி நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ உள்ள ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ப்ளஸ் அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நம்மளுக்கு தசைகளோட வீக்னஸ் இல்லை பேக் பெயின், அப்புறம் பல்லீறு பிரச்சனைகளும் இந்த வைட்டமின் டி குறைபாடுனால ஏற்படுது. இதை எப்படியெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி காலையில் வெயிலில் ஒரு அரை மணி நேரமாவது எந்த சன்ஸ்கிரீன் லோஷனும் போடாமல் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா மஷ்ரூம்ஸ், அதாவது இயற்கையாக விளையிற காளான்கள் நிறைய எடுத்துக்கலாம். அப்படி செயற்கையாக கல்டிவேட் பண்ண காளான் சாப்பிட்றீங்கன்னா அதிகமாக அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு எக்ஸ்போஸ் ஆன காளான்கள் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் எடுத்துக்கலாம். இதை தவிர குழந்தைங்களுக்கு முட்டையோட மஞ்சக்கரு கொடுக்குறனாலையும் வைட்டமின் டி நிறையவே கிடைக்கும்.